நெருக்கடியால அந்த படத்தை எம்ஜிஆர் நிறுத்திட்டார். உடனே கேள்விப்பட்ட பாட்டி ராமாவரம் தோட்டம் விசாரிக்கிறாங்க, வர்றாங்க. வந்தவருங்க உதவியாளரை பார்த்து, தம்பி என்கிட்ட பணங்கிழங்கு வாங்கினீங்க ஞாபகம் இருக்கா? அம்மா உங்களை மறக்க முடியுமா? என்ன ஐயாவை சந்திக்கணும், தம்பியை சந்திக்கணும், எம்ஜிஆரை பார்க்கணும் சொன்ன உடனே அவர் நேரா உள்ள போறார். பெரிய பெரிய மந்திரி எல்லாம் அவரை பார்க்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, விஐபிகள், மாவட்ட செயலாளர்கள். அப்படி ஆனாலும் தாண்டி எம்ஜிஆர் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து வெட்டு உடம்போட வேட்டி மட்டும் கட்டிட்டு சாப்பிட்டு இருக்கப்ப போய் இந்த மாதிரி அந்த விழுப்புரத்து பாட்டி வந்திருக்காங்க. துண்டை எடுத்து அப்படியே பொத்திட்டு வெளியே வந்தவர் எச்சல் கையோட அந்த அம்மா அணைச்சி உச்சி முகந்து முத்தம் கொடுத்துட்டு, சொல்லுங்க என்னம்மா வேணும்? ஒண்ணு வேணாம்ப்பா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கம்மா, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? இல்ல சுருக்கு பையில இருந்த ஒரு 1800 ரூபாய் காசை எடுத்து கொடுத்து, படம் நின்று போச்சான், பணம் கஷ்டத்தில் இருக்கியா, அந்த படம் தியேட்டர்ல வரணும் கண்ணு, செய் தங்கம். எம்ஜிஆர் கண்கலங்கிடுற. நமக்கே கண்கலங்குதுங்களா? கண்கலங்கின எம்ஜிஆர் சொன்னாரு, அம்மா இல்ல பினான்சியர் சில விநியோகஸ்தர்கள்ட்ட சொல்லி படத்தை ரிலீஸ் பண்ண எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அடுத்த வாரம் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த ஊர் தியேட்டர்ல போய் மணல்ல உட்கார்ந்து பாட்டியோட ஒன்னா உட்கார்ந்து பாக்குறாரு. ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிட்ட மாதிரி அந்த பாட்டி சந்தோஷப்படுறாங்க.